டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி நான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன் அதோட சேர்த்து ஒரு குட்டி மினி விலாகும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுட சாதம் வடிச்சிருந்தேன். டெய்லி அடுத்த நாளுக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறது போக வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது சாம்பார் வச்சுட்டா ஒரு நாள் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பை வேக வச்சோமா, வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை வச்சு சாம்பார் வச்சோமான்னு சொல்லிட்டு வாரம் ஒரு தடவை சாம்பார் வச்சாலும் விதவிதமாக சாம்பார் வைப்போம். முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், கதம்ப சாம்பார், அவரைக்காய் சாம்பார்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் நான் இன்றைக்கி வச்சது முருங்கைக்காய் சாம்பாருங்க. சாம்பார் வச்சுட்டு கீரை தேடி 2 நாள் அலைஞ்சேன். எங்கேயுமே கீரை கிடைக்கல. எப்போவுமே வீட்டில் முருங்கை மரம் இருக்கேன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் கிடச்சிது. அதில் ஒரு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இதில் கூட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் சாம்பார்லேயும் பருப்பு இருக்குது, இதுலேயும் பருப்பு போட வேணான்னு சொல்லிட்டு சிம்பிளாக பொரியல் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிரை முளை கட்டி அதில் ஒரு சாலட் மாதிரி லைம் ஜூஸு, சால்ட்டு, பெப்பர் மட்டும் போட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இந்த பச்சை பயிறு ஸ்ப்ரவுட் சுண்டலில் கொஞ்சமாக கேரட் துருவல், வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய்லாம் கூட போட்டுக்கலாம். நான் கடைசியாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச்லாம் பேக் பண்ணி பிள்ளைங்க 2 பேருக்கும் தலைவாரி அவங்கள ஹஸ்பண்ட் கூட ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம். கொஞ்சம் புக்ஸ்லாம் வேணும், கைட்லாம் வேணும்னு என்னோட பெரிய பொண்ணு கேட்டிருந்தா. அதனால் பாரிஸ்க்கு போகலாம், அண்ணா நகரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதுக்காக கிளம்பிட்டோம். பாரிஸ்லாம் போயிட்டு புக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வர வழியில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஹெச்பி பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம். பிரிண்டருடைய டோனரை பல வருஷமாக பட்டி டிங்கரிங் பார்த்து ரீஃபில் பண்ணி நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சரி புதுசாகவே ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்க மெர்சி எலக்ட்ரானிக்ஸ்க்கு தான் வந்துருந்தோம். வீட்டுக்கு நிறைய டைம் இங்கே தான் பொருள் வாங்கியிருக்கோம். இங்கே நல்லா ஒரிஜினலாக குவாலிட்டியாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கோம். ஹோட்டலில் சாப்பிடலான்னு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆவடியில் இருக்க A to B நான் மீல்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, ஒரு கப் கர்டு, சாம்பார், ரசம், மத்த குழம்பு, அப்பளம், கேரட் பொரியல், கோஸ் கூட்டு, கீரை கூட்டு, அதுக்கப்புறம் லெமன் ஊறுக்காவும் இஞ்சி புளின்னு சொல்லுவாங்களா, கேரளாலெல்லாம் வைப்பாங்களா, அதுவும் வச்சுருந்தாங்க. சுட சாதத்தோட ஹஸ்பண்ட் மினி மீல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு மீல்ஸ் வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு வர லேட் ஆகிடுச்சு. நல்லா இருந்த பசியில் சுட சாப்பாட்டில் ஒரு கப் சாம்பார் அப்படியே லேக்க ஊற்றி அப்பளத்தை நொறுக்கி போட்டு வாய்க்கும் கைக்கும் சண்டை போட நான் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட மினி மீல்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சுருந்தாங்க. சாம்பார் சாதத்துக்கு அப்பளம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, சென்னா மசாலா கிரேவி, அதுக்கப்புறம் கேரட் பொரியல், லெமன் ரைஸு. இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரியில் கலர்லாம் போடாமல் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அவங்களுக்கு இது மாதிரி வெரைட்டியாக சாப்பிடணும்னு அன்றைக்கி தோணுச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வரதுக்குள்ளே 3:30க்கு மேலே ஆகிடுச்சு. என்னோட பொண்ணுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆகிடுச்சு. அவளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குதுமா அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஃபுல்லாக. அப்படின்றதுனால பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாழைக்காய் இருந்துச்சு. சுட நல்லா மொறு பஜ்ஜியும் பிள்ளைங்களுக்கு சூடாக ஒரு கப் இஞ்சி டீயும் போட்டு கொடுத்தேன்னா பஜ்ஜிக்கும் டீக்கும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும்னு அவங்க போய் உட்காந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.